பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் 9 பேரும் குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் இதுகுறித்து பேசுவதற்காக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். மேம், இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. இப்போ குற்றவாளிகள் 9 பேரும் குற்றவாளிகள் அப்படின்னு நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறாங்க. உங்களுடைய முதற்கட்ட பார்வை? இல்ல, இது ஒரு வகையில் ஆறுதலை தருகிறது. பெண்களுக்கு ஒரு நீதி கிடைத்திருக்கிறது. அதுவும் இளம் பெண்கள் அச்சுறுத்தி இதற்கான அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். அந்த பழைய வீடியோக்களை பார்த்தோம் என்றால் அண்ணா என்னை எதுவும் செய்திடாதுங்கள் என்ற அந்த பெண்கள் கதற கதற செய்த காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால இந்த காலதாமதமாக வந்திருந்தாலும் இந்த தீர்ப்பு ஒரு மக்களுக்கு ஆறுதலை தரக்கூடிய தீர்ப்பு. ஆனால் அந்த தீர்ப்பு அதற்கு ஏற்றாற் போல இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. எப்போ நான் அடிக்கடி சொல்றது உண்டு, மனிதாபிமானம் இல்லாதவர்களுக்கு மனிதாபிமானம் உள்ள தீர்ப்பு கொடுக்கணும், தூக்கு தண்டனை கூடாது அப்படியெல்லாம் விவாதிப்பார்கள். இன்னொன்று, வயதை காரணம் காண்பித்து இந்த வயதுல உனக்கு இந்த தப்பு செய்யணும்னு தோணுது, ஆனா தண்டனை வரும்போது மட்டும் நான் இந்த வயதை காய்ச்சி நான் தப்பிப்பேன் என்பதையும் என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. அதனால இவர்களுக்கெல்லாம் உச்சபட்ச தண்டனை கொடுப்பது, இதை போல வருங்காலத்தில் பெண்களை சீரழிக்கும் குற்றம் நாட்டில் எந்த பகுதியிலும் நடைபெறக்கூடாது, யாராலும் நடைபெறக்கூடாது என்பதை வலியுறுத்துவதற்கான தண்டனையாக இது இருக்க வேண்டும். தவறு செய்யும் ஆண்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாடமாகவும், இதற்கு மேல் யாரும் எந்த வகையிலும் தண்டனை செய்யக்கூடாது, தவறு செய்யக்கூடாது என்பதற்கு பாடமாகவும் இருக்கணும் என்பதை நான் உறுதி செய்கிறேன். மேம், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.